மம்மி டேடி வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேடி, இது பார்த்தீங்கன்னா மம்மி. வேறு லெவலில் கடையில் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து விளாடுவோம். இதை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணாது. நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வராது. உண்மையாகவே வேறு லெவலாக இருக்கும். என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்படியே தூக்கி வாயில் போட்டுருவேன் பேப்பரோட. ஆஹா, என்ன சுவர். மதுரை சென்ட்ரல் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்த்தாலே தெரியும். பேக் டு த 80s 90s கிட்ஸ் மிட்டாய் கடைக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மதுரை தெப்பக்குளத்துக்கிட்ட 16 கால் மண்டபம் இருக்குது. அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடை போட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 2Kல பிறந்த 90s கிட்ஸ் தான். சரி வாங்க சாப்பிட்டு பார்த்து சைல்டுஹுட் மெமரியை வந்து தட்டி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடையோட ஓனர் வசந்த் குமார் ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்போ ப்ரோ ஆரம்பிச்சது? ரீசெண்டாக ஆரம்பிச்சது ப்ரோ. இந்த ஐடியா எப்படி ப்ரோ வந்துச்சு? ஃபஸ்ட்டு சென்னையில் பார்த்துருக்கேன், கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஒரு மைண்ட் வந்துச்சு, ஏன் இதை வந்து நம்ம மதுரையில் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. இது எப்படி ப்ரோ வரவேற்பு எப்படி இருக்குது? வரவேற்பு நல்ல வரவேற்பு இருக்குது மக்களை பொறுத்தளவுக்கு. 80s சாப்பிட்டது 90s சாப்பிட்டது அப்போ கொண்டு வந்து இப்போ வந்து ரீமைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வர்றவங்க பூரா நல்லா சிரிச்ச முகத்தோட வராங்க, நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போகிறாங்க. டைமிங் எப்போ ப்ரோ? இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் ஃபுல்லாமே இருக்குமா? டைமிங் வந்து நம்மளுக்கு 3 to 10 வரை இருக்கும். மண்டே டு சண்டே வரையும். சண்டே வரையும் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி 10 o'clock முடிச்சிருவோம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இது வாங்கிட்டேன். பேக் டு மெமரி போகலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அப்பளத்தை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து 6th படிக்கும்போது டேஸ்ட் பண்ணேன். இந்த அப்பளத்தை எடுத்து இதை சாப்பிட்டாலே அப்படியே ஒரு பஞ்சு மாரி கரைஞ்சிரும். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்களேன், இதை மடித்து வாய்க்குள்ளே வைக்கிறேன், பஞ்சு மிட்டாய் மாரி அப்படியே கரைஞ்சிரும். அதே டேஸ்ட் அப்படியே மாறாமே இருக்குது. வேறு லெவல். கண்டிப்பாக இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து சிகரெட் மிட்டாய். ஸோ பாருங்கள் இதா. ஸோ சிகரெட் மிட்டாய் சாப்பிடுவோம். உள்ளே வந்து பால்கோவா மாதிரி இருக்கும் சிகரெட் மிட்டாய். ஆஹா, சாப்பிட அப்படியே பழைய ஞாபகம் வருது. மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் 5 ரூபாய்க்கு விற்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதேமாரி வந்து ஒரு கூடையில் வாங்கியிருக்கோம். அவ்வளோது காசு மிட்டாய். ஸோ தங்க காசு மொதல் வாங்கியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாக்கெட்டில் வந்து ஒரு 5 பீஸ் 6 பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து கொடுக்குறாங்க. தங்க காசு இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ தங்க காசை ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். இப்படி தான் வந்து சொல்லிவிட்டு சாப்பிடுவோம். இது என்ன சொல்கிறது, இந்த சாக்லேட்டு சாப்பிடும்போது ஒரு டைரி மில்க் டேஸ்ட்டும் வராது, 5 ஸ்டார் அந்த டேஸ்ட்டும் வராது, ஒரு கலந்த ஒரு டேஸ்ட் வரும். இது என்ன ரகம்னே இது பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வராது. உண்மையாகவே வேறு லெவலாக இருக்கும். செம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கயிறு மிட்டாய். ஸோ கயிறு மிட்டாய் வாங்கியிருக்கோம். இந்த கயிறு அப்படியே வருதா? ஸோ இந்த அப்படி மட்டும் இருக்காங்களா? இப்போ பாருங்கள், வேறு லெவலில் கடையில் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து விளாடுவோம். இதை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணாது, சுற்றி விளாடணுன்னு தோணும். வேறு வழி இல்லை, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். விளாண்டானா காரியம் நடக்காது. வேணுமா உங்களுக்கு? சான்ஸே இல்லை. வேறு லெவல். நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு அதிகமாக வாங்கி சாப்பிட்டது இதுதான். இனிப்பு காரம். இதுலேயே காரமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும். கேமராமேன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு வாய் கொடுத்துருவோம். அவன் வந்து பக்கா 90s கிட்ஸு. வேறு லெவலில் நின்றா சாப்பிட வேணாமா? உனக்கு வைக்கவா? வாங்கி தரேன். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ வாயில் போட்டோடனே அப்படியே வெடி சத்தம்னா கேட்கும். இல்லைங்க, அதை போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. பாருங்களேன், சும்மா தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்கும் வாய்க்குள்ளே. உங்களுக்கு கேட்குதா அந்த சவுண்டு? எனக்கு கேட்குது, உள்ளே வெடிக்குது. இன்னொரு ட்ரை பண்ணுவோமா? அங்கே பின்னாடி பார்க்குறேன் ஒருத்தன். இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி டேடி வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேடி, இது பார்த்தீங்கன்னா மம்மி. சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். 1 ரூபாய்க்கு 4 கொடுப்பாங்க. இப்போ 1 ரூபாய்க்கு 1 தான் கொடுக்குறாங்க. கல்கண்டு அந்த உருண்டையாக நிறைய கலராக போட்டிருப்பாங்க.
வேறு லெவல். பின்னாடி பாருங்க 2K கிட்ஸ் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மிட்டாய் வந்து சாப்பிட்றேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அபி பொடி. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் பாலமந்திர ஸ்கூல் படித்தேன். அங்கே வெளியே வைப்பாங்க இளந்த பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு டைட்டில் வந்து அபி பொடி. பார்த்தீங்களா தளபதி விஜய் அவர் ஃபோட்டோ இருக்குது. ஸோ இன்னும் அந்த பிராண்டு ஃபுல்லாமே இளந்த பழத்தால் வந்து செஞ்சு பொடியாக்கி செய்வாங்க. ஒரு 4 பாக்கெட் 5 பாக்கெட் வாங்கிட்டு போவேன் ஸ்கூலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜவ்வு மிட்டாய். ஸோ இங்கே ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா ஜவ்வு மிட்டாய் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்களாம். இது சாப்பிட்டோன்னா அடுத்து எதுவும் சாப்பிட முடியாதுடா, வாயில் ஒட்டிக்குமேடா. அடுத்து வளர்ந்து வர யூடியூபர் பழம் ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்டாச்சு. ஒரு மணி நேரம் ஆகும். உனையெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. உனையிலடா அவனடா. உனையும் பார்த்தா பாவமாக தான் இருக்குது, பின்னாடி பார்த்தா தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா புளிப்பு மிட்டாய். நாங்கள் வந்து புளிப்பு மிட்டாய் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இந்த பேப்பரோடையே கடிச்சு சாப்பிடுவோம். ஸோ இது என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்படியே தூக்கி வாயில் போட்டுருவேன் பேப்பரோட. உனக்கு தான் என்னடா தெரியும். ஆஹா என்ன சுவர். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நான் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே 2K கிட்ஸ் தான். நீங்கள் 90s கிட்ஸ் 80s கிட்ஸாக இருக்கலாம். திரும்ப வந்து ரிமெம்பர் பண்ணலாம். எல்லா ஐட்டமும் இருக்குது. உங்களுக்கு தேவையான நீங்கள் சாப்பிட்ட ஸ்கூலில் என்னென்ன சாப்பிட்டீங்களோ அது எல்லாமே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கரெக்டாக மதுரை தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது, 16 கால் மண்டபம். அது பக்கத்தில் தான் கடை இருக்குது. ஸோ கரெக்டாக 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் பார்த்தீங்கன்னா கடை இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இது போன்ற அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் உங்கள் விஜய் விஸ்வா. டாடா பாய்.